இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தப்பாடாக ஒரு ஆளுமை விருத்தியை வித்தியாசமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுக்கு அறிவாலயம் இன்றைக்கு பயனான காரியங்களை செய்கிறார்கள். மனன சக்தி மிக முக்கியமானது. மனனம் நிவித்தியாசனம், இந்த ரெண்டும், ஆசனம் மனனம் நிவித்தியாசனம் என்று உபனிஷத சம்பாஷணையில் பேசப்படுது. ஒரு சின்ன வயதிலேயே ஒரு பிள்ளைக்கு மனன சக்தி இருந்தால் அந்த பிள்ளை கணக்கு செய்யும். மனன சக்தி இருந்தால் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காண்பார்கள். உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இந்தியாவிலே விளங்கிய அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தவர். அவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் கேள்வி கேட்கிற போது அப்துல் கலாமை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் என்ன முக்கிய காரணம்? அவர் உடனே சொன்னார், எனக்கு 5ஆம் வகுப்பு மட்டும் படிப்பிச்ச ஐயர் வாத்தியார் ஒவ்வொரு நாளும் மனனத்துக்கு வாய்ப்பு தருவார். விடிய போய் அந்த மனனத்தை ஒப்படைப்பது, அந்த மனன சக்தி தான் எனக்கு சிந்தனை விருத்திக்கு பெருசாக உதவிச்சேன். இப்போ ஒரு பிள்ளைகளும் தேவாரம் பாடமாக்குறீங்க. இப்போ மனன சக்தி குறையுது. வெளிநாட்டில் எல்லாம் கால்குலேட்டரோட சோதனைக்கு போகுது. எங்களுடைய சமுதாயத்தில் இந்த மனன சக்தி என்பது பள்ளித்தலங்களிலே சின்ன வயதிலேயே மனன சக்தியை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மனன சக்தி ஒரு மூளைக்கு பெரிய பயிற்சி. அந்த மனன சக்தி உடையவர்கள் பல கைங்கரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள். அதை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் இந்த அறிவாலயம் சின்ன வயதிலேயே மனன சக்தியை கொடுக்கிறீர்கள். அது பாராட்டுக்குரியது. மனன சக்தி தேவை. இப்போ நவீன கல்வி முறையில் சில பேர் சொல்லுகிறார்கள், மனன சக்தி வீண் நேர விரியம் என்று சொல்லுகிறார்கள். அது சில விடயங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் சிறுவர்களுக்கு மனன சக்தி மிக பயன். 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்று கேட்டால், அந்த வளைவு என்பது நாங்கள் நினைக்கிறோம் ஒழுங்கு என்று தான் சில பேர் நினைக்கிறார்கள். ஒரு 5ஆம் வகுப்பில் கேட்கிற பொறுமை, சிந்திக்கின்ற பொறுமை இல்லாதவர் 50 வயதிலேயும் கேட்க மாட்டார். இன்றைக்கு பாருங்கள், இந்தியாவில் சரியான குடிசை வீட்டில் இருக்கிற பிள்ளை கூட வீட்டில் பெரிய வசதி இல்லாலும் ரேடியோவில் டிவியில் பாடுற சினிமா பாட்டை கெதியாக மனனம் செய்யுது. அப்படி மனனம் செய்கிற பையன்தான் உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டிகள், இப்போ இந்த இந்தியாவில் நடக்கிற தொலைக்காட்சி நடத்துகிற போட்டிகளில் வர்ற பிள்ளை ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பிள்ளை, வீடு ஏழ்மை, மனன சக்தியினால் 1.5 கோடி பெறுமதியான வீடு அவனுக்கு 8 வயதில் 11 வயதில் பரிசு கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால் குரல் வளம் மட்டுமல்ல. எத்தனையோ பேருக்கு குரல் வளம் இருக்கலாம், மனன சக்தி, மனன சக்தி இருக்க வேண்டும். இந்தியாவில் சீர்காழி கோவிந்தராஜன் எத்தனையோ 1000 பாடல் பாடினார். சீர்காழி ஒரு பேட்டியில் சொல்கிறார், சின்ன வயதிலேயே எனக்கு இந்த மனன சக்தி இருந்தது. தன்னுடைய குருநாதர் வேங்குழல் வேந்தன் சுவாமிநாதன் இன்றைக்கு ஒரு பாட்டை கற்பித்தால் நாளைக்கு கடுதாசி பார்க்காமல் பாட வேண்டும். அன்றைய சங்கீத வித்துவானுக்கு இன்றைய சங்கீத வித்துவானுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் கொண்டு தான் பாடுறார். சீர்காழி கோவிந்தராஜனுடைய குருவாக இருந்த சுவாமிநாதன், அவர் வேங்குழல் வேந்தன், கர்நாடக சங்கீதத்தில் நிபுணர். சீர்காழிக்கு நாளைக்கே இந்த பாட்டை இந்த கடுதாசியும் இல்லாமல் மனனத்தோடு நீ கச்சேரியிலே பயன்படுத்தணும். 4 மணித்தியாலும் சீர்காழி கச்சேரி வைப்பார். யாழ்ப்பாணத்தில்
புங்குடுதீவில் பொன்னால கட்டுவன்லாம் கச்சேரி வச்சுருக்க வெரணியில் சுட்டிபுரத்தில் ஒரு கடுதாசி பார்க்கேன். வீரமணியர் எழுதி கொடுத்த பாட்டை மாத்திரம்தான் பார்த்து பாடு, மற்றொன்றும் பார்க்குறேன். மதுரை சோமும் 5 மணித்தியாலும் கச்சேரி வச்சிருக்கிறார், ஒன்றும் பார்க்குறேன். இதுக்கு என்ன காரணம்? மனன சக்தி. நீ அறிவாலயம் போன்ற நிறுவனங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மனன சக்திக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறார். அந்த மனன சக்தி ஒரு உச்சமானது, சிந்திக்கின்ற ஞாபக சக்தியை கூட்டுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் 1972ஆம் ஆண்டு கொழும்பு விவானந்த சபை திருக்குறள் மனன போட்டியை யாழ்ப்பாணத்திலே நடாத்தியது, கொழும்பிலே நடாத்தியது. யாழ்ப்பாணத்திலே எல்லா திருக்குறளையும் பாடமாக்கி ஒரு சிறுவன் இருந்தான். எந்த திருக்குறள் கேட்டாலும் சொல்லுவான். கொழும்பிலே பம்பலப்பட்டி இந்து கல்லூரியிலே கணேசன் என்ற ஒரு மாணவன் எல்லா திருக்குறளும் பாடமாக்கி இருந்தான். எந்த திருக்குறளை கேட்டாலும் சொல்வேன் என்று சொன்னான். அப்பொழுது இந்த திருக்குறள் விழாவிலே பரிசு கொடுத்தவர்கள் ஆச்சரியப்பட்டார். எங்களால் முடியவில்லை. திருக்குறள் பாடமாக்கிய சிறுவர்கள் இருந்தார். இன்றைக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. எனவே தான் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து சொல்லக்கூடியது, இந்த அறிவாலயம் ஒரு பயனுள்ள நிலையம். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே உத்தியோகத்துக்காக படிப்பார்கள், அறிவாலயத்திலே ஆளுமைக்காக படிக்கிறார்கள், வாழ்வுக்காக படிக்கிறார்கள், நல்ல சிந்தனைக்காக படிக்கின்ற பருவம்தான் இந்த பருவம், பச்சிளம் பருவம். இந்த பருவத்திலே எதை கொடுத்தாலும் அவர்கள் சேர்த்து கொள்ளுவார்கள். எங்களுடைய சிறு பராயத்திலே படித்த பாடல்கள் இன்னும் மனனமாக இருக்கிறது. இன்றைக்கு பேப்பர் வாய்ச்சிட்டு நாளைக்கு கேட்டால், நேற்றையான் பேப்பரில் என்ன இருந்துன்னு கேட்டால் நாங்கள் ஒரு தரம் சொல்ல மாட்டோம். தலைமாறி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போன்று சொன்னாலே அன்னை, சிலை போல ஏனங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏனங்கு சிந்துறாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேளை தோறும் கற்றிட கற்றிட தெரியும். இது 5ஆம் வகுப்பில் நான் படித்த பாட்டு. 6ஆம் வகுப்பில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நான் படித்த பாட்டு சின்னத்தம்பி புலவரை பற்றிய பாட்டு. பொன்பூச்சொரியும் பொலிந்த செழுந்தாதிரைக்கும் நன்பூதலத்தோர்க்கு நன்னிழலாம் மின்பிறவை வீசுபுகழ் கனகராஜன் வாசலிடை கொன்றனர். இது போல பல பாடல் எனக்கு மனனமாக இருக்குது. இப்போ படித்தேன்டா, ஆரம்பத்தில் படித்தது, போன வருஷம் படித்த அல்லது நேற்று படித்த பேப்பரில் இருந்ததை சரியாக சொல்ல முடியும். ஆனால் பிஞ்சு வயதில் கெஞ்சி குழாவி ஆசிரியர்கள் அரவணைத்து ஆடி பாடி சொல்லி தந்தவை ஒரு நாளும் எங்கள் அகத்தை விட்டு அழிய மாட்டாது. எனவே எனக்கு ஆசிரியரை பேசுமாறு அழைத்தார்கள்.